இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். நமக்கு தேவையான சகலவற்றையும் அவர் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் அதை விசுவாசித்தால் அவர் செய்து முடித்த யாவும் நம்மை மேற்கொண்டு அவருக்கு மகிமையை கொண்டு வரும், மற்றவர்களை விடுதலையாக்கும். ஆமேன். இன்றைய நாளிலும் தேவனுடைய வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம், எடுப்போம், வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் அனைவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிரியமானவர்களே, கவனியுங்கள். இது யோவான் ஸ்நானனை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே அநேக ஜனங்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? பாவ அறிக்கை பண்ணி அங்கே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே மிக மிக முக்கியமான காரியம், தேவனிடத்திலே நாங்கள் வர வேண்டியதும் அவரால் மீட்கப்பட வேண்டியதும் மிக மிக அவசியம். ஆமேன். நாங்கள் சுயக்கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சுயக்கிரியை நம்மை விடுதலையாக்க முடியாது. அது நம்முடைய பிஸ்னஸாக இருக்கலாம். பிஸ்னஸில் இருந்து ஒரு வெற்றி வர வேண்டும் என்பதற்காக, அல்லது குடும்பத்திலே ஒரு வெற்றி வர வேண்டும் என்பதற்காக, அல்லது சமூகத்திலே, அல்லது நாம் செய்கிற ஊழியத்திலே ஒரு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அநேக வேளைகளிலே நாங்கள் மாமிசத்திலே செயல்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா விதமான போராட்டங்களுக்கும் காரணம் ஆவிக்குரிய மனிதனை நாங்கள் இழந்து போனபடியினால். தேவனோடு ஆதாமும் ஏவாளும் இருக்கும் பொழுது அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தார்கள். அங்கே மாமிசம் கிரியை செய்யவில்லை. ஆகவே தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியதாய், சரியாய் செயல்படக்கூடியதாய் எல்லாம் அங்கே இருந்தது. சகல ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வரும்பொழுது சகல ஆசீர்வாதத்தையும் தேவனே நமக்கு ஆயத்தம் பண்ணின பின்பே நம்மை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அதைத்தான் நாங்கள் பல விதத்தில் இயேசு கிறிஸ்து உவமைகள் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், அவர் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவனுடைய உவமையை அங்கே சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டு அவர் என்ன செய்தாராம்? அழைக்கப்பட்டவர்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். ஆகவே நமக்கு தேவையான சகலத்தையும் ஆயத்தம் பண்ணின பின்பே தேவன் நம்மை மீட்டு கொண்டார், அழைத்து கொண்டார். ஆமேன். ஆனால் அநேகம் பேர் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, மீட்கப்பட்ட பிறகும் சுயத்திலே நாங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் மேற்கொள்ளாதபடிக்கு நாங்களே தடைகளாய் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், தேவன் செய்து முடித்தவைகள் யாவும் விசுவாசத்தினால் வருகிறதை அல்லாமல் கிரிகையினால் அல்ல. நம்முடைய சுய கிரிகையினால் என்ன செய்ய முடியாது? இவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் செய்து முடித்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். இது தேவனுடைய செயல். கவனியுங்கள். தேவன் ஆதி முதல் கொண்டு, ஆதியாமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், மனிதனுக்கு தேவையான சகலத்தையும் உருவாக்கின பின்பே சூரியன், சந்திரன், பூமி, கடல், இவை எல்லாவற்றையும், அதற்கு பிறகு பறவைகள், மிருகங்கள், தானியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கின பின்பே, அதாவது மனுஷனுக்கு தேவையான அழகான சூழலை உருவாக்கின பின்பே தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஹல்லேலூயா! அவனை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவனுக்கு தேவையான சகலத்தை உருவாக்கின பின்பே தேவன் என்ன செய்கிறார்? ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஆனால் நாங்கள் அதை இழந்தோம். ஆதாம் ஏவாள் மூலமாய் என்ன செய்து விட்டோம்? அந்த தகுதியை, அதை பெற்றுக்கொள்ள தகுதியை, அல்லது ஏதேனில் வாழுகிற தகுதியை இழந்து போனோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இழந்து போனவைகளை தேடவும், எங்களை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணவும்
என்ன செய்தார்? பூமிக்கு நம்மிடத்திலே வந்தார். ஆமென். அப்போ வந்தவர் நம்மை மறுபடியும் பிதாவோடு கூட ஏதேன் என்னும் ஆசீர்வாதத்து கூட நம்மை இணைத்து விட்டார். இனிமேல் தான் இணைக்கப் போகிறார் அல்ல, இணைத்து விட்டார். பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். ஆமென். வானமும் பூமியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே முடிந்து போயிற்று. ஆனால் நாங்கள் இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இது ஜெபிக்கிற காரியம் மாத்திரமல்ல, ஜெபித்ததை விசுவாசிக்க வேண்டிய காரியம். ஆமென். இயேசு சொன்ன வார்த்தைகள் செய்து முடித்தாயிற்று, இதை விசுவாசிக்க வேண்டிய காரியம். இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் நாங்கள் கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இனிமேல் கிடையாது. அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் கிரியை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அதுதான் தேவ நீதி, அதுதான் தேவ சட்ட திட்டம். எடுப்போம், வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 9ஆம் 10ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அல்லது 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க, ரட்சிப்பு உண்டாக, மீட்பு உண்டாக, சுகம் உண்டாக, விடுதலை உண்டாக, வெற்றி உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இதுதான் ஜெபம். நாங்கள் விசுவாசித்து பேசுவது தான் ஜெபம். நாங்கள் தவறான காரியங்களை விசுவாசித்து பேசக்கூடாது. பலவீனம் இருந்தால் பலவீனத்தை விசுவாசித்து பலவீனத்தை பேசக்கூடாது. பிசாசு பொய்யன். அவன் அப்படி ஒரு பலவீனத்தை எனக்குள்ளே இருக்கிறது 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 என்று அவன் காண்பிக்கிறான். அதை நான் விசுவாசிக்க கூடாது. என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது என்பதை விசுவாசித்து நாம் பலவீனன் அல்ல பலவான் என்று அறிக்கை பண்ண வேண்டும். தேவ பலத்தை விசுவாசித்து அறிக்கை பண்ண வேண்டும். தேவ ஆசீர்வாதத்தை விசுவாசித்து அறிக்கை பண்ண வேண்டும். எனக்குள்ளே கிறிஸ்து இருப்பாரானால் எனக்குள்ளே சுகம் இருக்கிறது, எனக்குள்ளே விடுதலை இருக்கிறது. ஆமென். எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ளே ஒளி இருக்கிறது. ஆகவே இருள் கிரியை செய்ய முடியாது என்று விசுவாசிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் பிசாசு சொல்லுகிற பொய்யை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி ஆதாமும் ஏவாளிடத்திலே வந்து அவன் பொய் சொன்னானோ, அவர்கள் அந்த பொய்யை விசுவாசித்து செயல்பட்டார்களோ, அதே போலத்தான் நாங்களும் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் தான் தேவன் செய்து முடித்தவைகள் நம்மை மேற்கொள்ள முடியவில்லை. தேவ வசனத்தை கேட்கிறோம், ஆனால் நாங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கவில்லை? அவற்றை விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஏனென்றால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பதுதான் இயேசு கிறிஸ்து மாத்தாளுக்கு சொன்ன பதில். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நற்செய்தி, சுக செய்தி, விடுதலை உள்ள செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம், கவனிங்கள், கேட்ட வசனம், தேவன் எழுதி கொடுத்த வசனங்கள், தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை கேட்கிறோம். கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏனென்றால் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால். அப்போ நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? அநேக வழிகளில் நாங்கள் நினைக்கிறோம் பிசாசு என்று நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு வார்த்தைகளை கேட்கவில்லை. இவைகள் எல்லாம் செய்து முடித்தாயிற்று. ஆகவே நான் இப்பொழுது விசுவாசித்தால் இப்பொழுதே அவைகள் என்னை மேற்கொள்ளும் என்று நாங்கள் விசுவாசிக்காமல் கேட்கிறபடியினால் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியவில்லை. இங்கே பார்க்கிறோம், யோவான், கவனிங்கள், எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். ஆனால் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், பரிசேயரிலும் சதிசேயரிலும் அநேகர் தம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ கவனிங்கள், தேவன்
முழுமையாய் எங்களை விடுதலையாக்கின பின்பு நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அவர் பாவத்திலிருந்து ரட்சித்தார் என்று மட்டும் நினைக்கிறோம். அல்லது பாவ ரட்சிப்புக்காக மாத்திரம் நாங்கள் வருகிறோம். அல்லது தேவ கோபாக்கினை நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்று நினைத்து வருகிறோம். இன்னும் சிலர் நான் மரித்தால் பரலோகம் போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேவனிடத்திலே வருகிறோமே அல்லாமல், தேவனுடைய பிள்ளையாய் நான் செயல்பட வேண்டும். ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும், அதனுடைய அர்த்தம் என்ன, அவருடைய குணாதிசயத்தின்படியும் அவருடைய செயல்பாட்டை செய்யும்படியும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய குணாதிசயத்தின்படி செயல்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்தை இழந்து போனோம். ஆகவே இழந்து போன அந்த இடத்தை மறுபடியும் கூட்டி சேர்க்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியிலே வந்தார். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், அவர் பாவத்திலிருந்து எங்களை மீட்க வந்தார் என்று மாத்திரம் நினைக்கிறோம். 1000 ஆசீர்வாதங்கள் இருக்குமானால் அதில் ஒரு சில ஆசீர்வாதங்களை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோமே அல்லாமல், இந்த ரட்சிப்பின் நோக்கம் என்ன, நாங்கள் மீட்கப்பட்டதின் நோக்கம் என்ன, அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் தேவ பிள்ளைகளாய் செயல்படும்படிக்கு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இவைகளை புரிந்து கொள்ளாமல் அநேக வேளைகளிலே நாங்கள் தேவைக்காக மாத்திரம் இயேசுவினிடத்திலே வருகிறோமே அல்லாமல், தேவ பிள்ளைகளாய் செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கிரியை நடப்பிக்கிறதில்லை. வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே. எந்த வசனமாவது மெய்யாகவே மெய்யாகவே என்று ஆரம்பித்தால் நாங்கள் இவற்றை நம்ப மாட்டோம் என்பதற்காக தேவன் அங்கே அழுத்தம் திருத்தமாய் நாங்கள் அதை உற்று நோக்க வேண்டும் என்பதற்காக, அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் இயேசுனுடைய வார்த்தை எல்லாமே மெய்யாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இவற்றை ஈஸியாக இலகுவாக எடுத்து விடுவோம். இதை சீரியஸாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த மாட்டோம் என்பதை அறிந்த தேவன் என்ன செய்கிறார்? அழுத்தம் திருத்தமாய் அங்கே சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்போ தேவனை விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் செய்கிற கிரியைகளை செய்ய வேண்டும். அவர் எப்படி பிதாவை வெளிப்படுத்தினாரோ, பிதாவினுடைய குணாதிசயத்தினால் நிரப்பப்பட்டு அந்த குணாதிசயத்தின் நிமித்தம் அவர் இந்த பூமியிலே கிரியை செய்தாரோ நம்மத்திலே, அதே போலவே நாங்களும் தேவ குணாதிசயத்தினால் நிறையப்பட்டவர்களாய் தேவனைப் போல தேவனுடைய பிள்ளைகளாய் கிரியை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். அதனால்தான் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்போ எங்களால் பெரிய கிரியையை செய்ய முடியும், இயேசு செய்த கிரியைகளை செய்ய முடியும். இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவ சித்தம். ஆனால் நாங்கள் இரவு பகலாய் வேலை செய்வது எதற்காக? சாப்பாட்டிற்காகவும் நல்ல வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோமே அல்லாமல், நம்மை மீட்டதின் நோக்கம் என்ன, நாங்கள் மீட்கப்பட்டதின் நோக்கம் என்ன, நாங்கள் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து தெரிந்து செயல்பட வேண்டும். இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களினால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள்,
சர்ப்பங்களை எடுப்பார்கள், பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குவார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. எந்த பிசாசும் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது உங்களை சேதப்படுத்தாது. வியாதி அச்சர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ கவனியுங்கள் பிரியமானவர்களே, இப்படியாய் நாங்கள் செயல்பட வேண்டும் என்று தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? என்னத்திற்காக தேவன் நம்மை மீட்டு கொண்டார்? என்னத்துக்காக பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை கொடுத்தார்? என்னத்துக்காக உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார்? அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிய வேண்டும். அப்படி அறியாமல் செயல்படுவோமானால் அது பாவம். தீய நோக்கம் பாவம் என்று சொன்னால், நன்மையை செய்யாமல் செய்ய வேண்டிய என்னுடைய பொறுப்பை செய்யாவிட்டால் அது சரியான நோக்கம் அல்ல. நான் ஏன் அழைக்கப்பட்டேன் என்று அறியாமல் நான் செயற்படுவேனானால் அது சரியான நோக்கம் அல்ல. அந்த சரியில்லாத நோக்கம் பாவம். இதை அறியாமல் தெரியாமல் இருக்கிறோம். நாங்கள் எண்ணத்தை குறித்து கவலைப்படுகிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை எந்த காரை ஓட்டுவோம், எந்த வீட்டிலே வசிப்போம் என்று சொத்து தேடி அலைகிறோமே அல்லாமல் அதற்காக இயேசுவையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் பயன்படுத்துகிறோமே அல்லாமல் அவருடைய நோக்கம் என்ன, அழைத்ததின் நோக்கம் என்ன, ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, அவரை போலவே செயல்படும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். மனம் திரும்புகிறதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இங்கே யோவான் நான் சொல்லுகிறான், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வரப்போகிற பயத்துக்காக அதிலிருந்து தப்பித்து கொள்ளுகிறதற்காக என்ன செய்கிறீர்கள்? இங்கே வருகிறீர்கள். தவறான காரியம், சாபம், பிரச்சனை, வேதனை, துன்பம் மேற்கொள்ளப் போகுது என்று பயந்து அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறீர்களே அல்லாமல் தேவ நோக்கத்தை, தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே மனதை திருப்பிக் கொள்ளுங்கள், எண்ணங்களை திருப்பிக் கொள்ளுங்கள், சரியான எண்ணத்தோடு ஞானஸ்தானம் எடுக்க வாங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரரை எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்றெல்லாம் கூப்பிடுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு தெளிவாக சொல்லுகிறார், பூமியிலே ஒருவரையும் தகப்பன் என்று அழைக்க வேண்டாம் என்றால் அர்த்தம் என்ன? எங்களுடைய சொந்த தகப்பனை குறித்து அவர் பேசவில்லை. இப்படியாக ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லி யாரையும் நீங்கள் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய தகப்பனை கூட ஒரு ரெண்டாவது தகப்பனாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒழிய முதலாவது தகப்பனாய், மேன்மையான தகப்பனாய், அவருடைய சொல்லின்படியே தட்டாமல் நான் வாழுவேன் என்ற நிலையிலே எவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஒருவேளை எங்களுடைய சொந்த தகப்பன் தவறான வழியிலே நடத்தலாம். ஆனால் பிதா தான் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். தேவனை அல்லாமல் வேறு ஒருவரும் உங்களுக்கு தகப்பனாய் இருக்க வேண்டாம். ஏனென்றால் பூமிக்குரிய தகப்பனை நாங்கள் தகப்பனாய் ஏற்றுக்கொண்டால், இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அவருடைய சொற்கள் எல்லாவற்றின்படியும் அவருடைய சொல்லை தட்டாமல் நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் அப்பேற்பட்ட மரியாதையை கொடுத்து, மேன்மையை கொடுத்து, மாய்மையை கொடுத்து ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் தவறாக செய்கிற காரியங்களையும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள். அதனால்தான் தேவனே அப்பேற்பட்ட மகிமைக்கு உரியவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் ஆபிரகாமங்களுக்கு தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாமை தகப்பனாருக்கு ஆக்கினார்களே அல்லாமல் ஆபிரகாமுக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார், பரம தகப்பன். அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சாயலின்படி செயல்படாமல் இருக்கிறார். இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால்
நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பிரியமானவர்களை கவனிங்கள், இதை தீர்க்க தரிசனமாய் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், நமக்கு சொல்லவில்லை. கவனிங்கள், இயேசு வந்த பிறகு, இயேசு இந்த பூமிக்கு வந்து போன பிறகு வரப்போகிற பெரிய அழிவு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகிற பெரிய அழிவை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் பாவம் பூரணப்படும் பொழுதுதான் தேசம் முழுவதும் அழிக்கப்படுகிறது. அதை நீங்கள் ஆதியாமத்திலே 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அப்போ கவனிங்கள், ஒரு தேசத்தினுடைய அக்கிரமம் நிறைவாகும் பொழுது அந்த தேசம் அழிவுக்குள்ளாய் கடந்து செல்லுகிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பலிகளின் மூலமாய் அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது. இன்றைய நாளின்படி சொல்ல வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அப்படி செய்தவர்களுக்கு பலியின் மூலமாய் பெயில் கிடைத்தது. ஆனால் அவர்களை குறித்த குற்றங்கள் அங்கே இருந்தது. அவர்கள் அந்த குற்றங்களில் இருந்து என்ன செய்யப்படவில்லை? விடுதலையாக்கப்படவில்லை. அவர்களுக்கு விரோதமாய் இருந்த அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து பூரணமாய் என்ன செய்யவில்லை? கிரிகை செலுத்தி அல்லது அதற்கான பெனால்ட்டியை செலுத்தி அவர்கள் விடுதலையாகவில்லை. மாறாக பெயில் என்னும் பெனால்ட்டி தான் அவர்கள் செலுத்தினார்கள். ஆகவே பாவங்கள் மூடப்பட்டது. பாவம் அங்கேதான் இருந்தது, அழிக்கப்படவில்லை, மூடப்பட்டது. ஆகவே அவருடைய அக்கிரமங்கள் என்ன செய்தது? பெயிலில் இருந்து கொண்டே அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ பெயிலில் இருந்து எத்தனை பெயிலுக்கு அவர்கள் போனாலும் பாவம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சுபாவம் மாற்றப்படவில்லை. ஆகவே அவர்கள் எப்பொழுதும் பாவம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் இங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய அக்கிரமங்கள் என்ன செய்து விட்டது? முழுமை பெற்று விட்டது. நீங்கள் எல்லாம் அழிகிற நிலைக்கு வந்து விட்டீர்கள். மரங்கள் ஒவ்வொன்றுக்கும் அடியிலே வேர் மத்தியிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன செய்யப்பட போகிறது? ஜட்ஜ்மெண்ட் மேற்கொள்ள போகிறது. இது நமக்குரிய வார்த்தை அல்ல பிரியமானவர்களே, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கேட்டு ஐயையோ என்று பயந்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்பொழுதோ நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் மூடப்படவில்லை, முழுமையாய் வைப் அவுட் பண்ணப்பட்டாயிற்று, அழிக்கப்பட்டாயிற்று. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை நினையாமல் எண்ணாமல் இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் அவைகளை இனிமேல் பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செய்யப்பட்டாயிற்று? வைப் அவுட் பண்ணாய். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அப்படியாய் பாவங்கள் எங்களை விட்டு அகற்றப்பட்டாயிற்று. எங்களுடைய குற்றங்கள் அவ்வளவாய் அகற்றப்பட்டாயிற்று. அல்லேலூயா. இதை இயேசு நமக்காக செய்து முடித்தார். ஆனால் இங்கே இவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, இவர்களை மேற்கொள்ள போகிறது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன். அப்போ என்னுடைய ஞானசானம் உங்களை விடுதலையாக்க முடியாது. நீங்கள் சிந்தையை மாற்றுங்கள். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் என்ன செய்வார்? நம்முடைய நுகங்களை முறிப்பார். பிசாசின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும். பரிசுத்த ஆவியினால் நம்மை புதிதாக்குவார். ஆமென். அக்கினியினால் பிசாசின் கிரிகைகள் எல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிரியை செய்த எல்லா விதமான சாபங்கள், வேதனைகள், துன்பங்கள், நோய்கள், நொடிகள், கவலைகள், கண்ணீர்கள், இவைகள் எல்லாம் பிசாசின் கிரிகை, பாவத்தின் கிரிகை, சாபம், இவைகள் எல்லாவற்றையும்
அவர் என்ன செய்கிறாராம்? அவர் அக்கினியினால் சுட்டரிக்கிறார், நிர்மூலமாக்கி விடுகிறார், நம்மை இவற்றிலிருந்து விடுதலையாக்கி விடுகிறார். அல்லேலூயா! நாங்கள் விடுதலை பெற்றுவிட்டோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் நாங்கள் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டோம். அல்லேலூயா! தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை ஆரெல்லாம் அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? விடுதலையாக்கப்பட்டு எல்லா சாபம், வேதனை, துன்பம், பாவம் இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய கோதுமையாக மாற்றப்படுகிறோம். அவர் என்ன செய்கிறாராம்? தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். அல்லேலூயா! இதற்காகத்தான் இயேசு வந்தார். ஆமென். நம்மை கோதுமை மணிகளாய் மாற்றும்படி, புதிய மனுஷராய் மாற்றும்படி, தேவ பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படும்படிக்கே இயேசு கிறிஸ்து நம்மத்திலே வந்தார். பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார் என்றார்கள். ஆகவே அவரை விசுவாசிக்கிறவர்கள், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்குமா போல், எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்குமா போல் எத்தனையோ தரம் நான் உன்னை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. அப்போ பிரியமானவர்களை கவனியுங்கள். முழுமையான மனம் திரும்புதல் என்னென்று சொன்னால், எனக்காக வாழுவது அல்ல, எனக்காக வாழ்வதற்காக இயேசுவை பயன்படுத்துவது அல்ல, இயேசுடைய நாமத்தை பயன்படுத்துவது அல்ல. அவர் என்ன நோக்கத்துக்காக என்னை அழைத்தாரோ, என்னை உருவாக்கினாரோ, என்னை விடுதலையாக்கினாரோ, என்னை ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும்படி செயல்படுவது அனுதினம் அவருடைய குண அதிசயத்தின்படி, அவருடைய செயல்களின்படி அப்படியே நான் கிரியை நடப்பிக்க வேண்டும், ஜனங்களை மீட்க வேண்டும், தேசத்தை மீட்க வேண்டும். ஆமென். அவருடைய ராஜ்யம் பூமியை மேற்கொள்ளும்படி நான் செயல்பட வேண்டும். இதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதற்காகவே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா! ஆகவே அழைப்பை அறிந்து கொண்டு செயல்படுவோமானால் நிச்சயமாய் அவருடைய அன்பு, அவருடைய கிரிகை, அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் நம் மூலமாய் வெளிப்பட்டு தேசத்தை மேற்கொள்ளும், விடுதலையாக்கும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. நீர் என்னத்துக்காக நம்மை அழைத்தீரோ, நம்மை விடுதலையாக்கினீரோ, நம்மை ரட்சித்தீரோ, அந்த தீர்மானமும் திட்டமும் பரிபூர்ணமாய் நிறைவேறும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றும்படிக்கு அல்ல, நாங்கள் மரித்து போனோம், இனி நாங்கள் அல்ல, நீரே எங்களுக்குள் ஜீவிக்கிறீர். உம்முடைய சித்தம் செய்யும்படிக்கு நாங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்கிறோம், இருக்கிறோம். அதற்காகவே பிடிக்கப்பட்டோம், அதற்காகவே விடுதலையாக்கப்பட்டோம், அதற்காகவே ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே உம்முடைய சித்தம், உம்முடைய தீர்மானங்கள் எங்களை மேற்கொள்ளட்டும், பலுகி பெருக பண்ணட்டும், தேசத்தை சுதந்தரிக்கட்டும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரிபூரணமாய் இந்த பூமியை மேற்கொள்ளுவதாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென்.